ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தினமும் முகத்துக்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடரை வச்சு தாங்க சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த பவுடரில் இவ்வளோ டிப்ஸ் இருக்கா, இது தெரியாமல் நம்ம முகத்துக்கு மட்டுமே இதை யூஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வெள்ளி கொலுசு, வெள்ளி நகைகள்லாம் வச்சுருப்போம்ல, அதில் நீங்கள் பவுடரை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்படியே கருத்து போகாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம குழந்தைங்களோட ஷூ பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷூவில் கொஞ்சமாக பவுடரை தூவி விட்டுட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த ஷூவில் வர பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்குங்க. ஏன்னா ஷூவை நம்ம அடிக்கடி வாஷ் பண்ண முடியாது. அது போல் இருக்கிறப்ப டெய்லி குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுனால அதில் பேட் ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த மாதிரி பவுடரை தூவி விட்டுட்டு வச்சுட்டிங்கன்னா பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதே போல் குழந்தைங்க யூஸ் பண்ணுற சாக்ஸ் உள்ளரே கொஞ்சமாக பவுடரை தூவி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாக்ஸ் போட்டு விட்டிங்கன்னா அதில் சாக்ஸில் பிள்ளைங்களுக்கு ஈரம் இருந்தால் கூட அது அந்த பவுடர் அப்சர்வ் பண்ணிக்கும். ரொம்ப கசகசன்னு இல்லாமல் இருக்கும் பசங்களுக்கு. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாங்க. இது போல் நல்லா சாஃப்டான காட்டன் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் பவுடரை கொஞ்சமாக கொட்டிக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன க்ளீன் பண்ண போகிறோம்னா டிவி தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், என்னோடய டிவி நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இந்த பவுடரை வச்சு அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த டிவியில் உள்ள அழுக்கு எல்லாமே உங்களுக்கே நல்லாவே தெரியுது பாருங்கள். நம்ம அந்த பவுடர் அப்ளை பண்ணும்போது அதில் உள்ள அழுக்கெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த துணியை வச்சு நல்லா அந்த பவுடரை எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம பவுடரை வச்சு துடைக்கும் போது அதோட அழுக்கெல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆயிரும். சில பேர் தண்ணி தொட்டு டிவி துடைக்க பயப்படுவாங்க. சில பேர் டிவியில் தண்ணி தொட்டால் ஸ்க்ரீன் போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் இந்த பவுடரை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கமும் நல்லா தொடச்சிட்டேன். இப்போ எப்படி சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் டிவி. நான் டிவி ஆன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு டைல்ஸில் இந்த ஓரங்களில் சின்ன சின்ன எறும்புகள் எப்போவுமே போய்கிட்டே இருக்கும். அது சில பேர் வீட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோடய வீட்டில் கூட ஒரு 2 எறும்பு இந்த ஓரத்தில் போய்கிட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இதில் நம்ம பவுடரை தூவி விட்டோம்னா இந்த ஓரங்களில் எறும்பு வராதுங்க. இப்போ நான் தூவி விட்டோன்னா இந்த எறும்புலாம் போயிடுச்சு பாருங்கள். ஏன்னா பவுடர் வாடைக்கு எறும்பு கிட்டேயே வராது. இது போல் உங்கள் வீட்டில் நிறைய எறும்புலாம் இருந்துச்சுன்னா அந்த ஓரங்களில் நீங்கள் இது போல் பவுடரை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம வீட்டில் நம்ம வச்சிருக்கிற சாதத்தில் சில சமயம் நிறைய எறும்பு வந்துடும். அது போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ரைஸ் குக்கரில் சாதம் வடித்தாலும் சரி, இல்லை பானையில் வடித்தாலும் சரி, அதை சுற்றி இது போல் பவுடரை தூவி விட்டுருங்க. இப்படி தூவி விடும்போது எறும்பு கிட்ட வராது, சாதத்துலேயும் எறும்பு ஏறாது. இது போல் உங்கள் கிச்சனில் எங்கெங்கெல்லாம் எறும்பு வருமோ அந்த இடத்துலலாம் இது போல் பவுடரை கொட்டி விட்டுருங்க. இப்போ எறும்பு வராது. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பவுடரை கொட்டிட்டு இதை 4ஆக மடித்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம பீரோவில் இருக்கிற துணிகளுக்கு இடையில இந்த பாக்கெட் வச்சுட்டோம்னா துணிகள் எப்போவுமே நறுமணத்தோடையே இருக்கும். நல்ல ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு கிடைக்கும் துணிகள் எடுத்து ஊற்றும் போது. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். சில சமயம் நம்ம போட்டிருக்க ரிங் கையை விட்டு கழட்ட முடியாத மாதிரி ரொம்பவே டைட்டாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப கொஞ்சமாக பவுடரை அந்த விரலில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தடை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மோதிரத்தை கழட்டி பாருங்கள். ஈஸியாக அந்த மோதிரம் கழட்ட வந்துடும். இதே போல் நம்ம போட்டிருக்க வளையலையும் கையில் கொஞ்சமாக பவுடர் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வளையல் கழட்டியோ மாட்டவோ செஞ்சால் ஈஸியாக நம்மளுக்கு கழட்டவும் மாட்டவும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் வச்சுருப்போம். எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போகிற மாதிரி இருந்தால் எப்போயாவது தான் அந்த பேக் எடுப்போம். அப்போ அந்த பேக்கில் இது மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாதனால அதில் நீங்கள் கொஞ்சமாக பவுடரை தூவி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வச்சுட்டிங்கன்னா அடுத்த தடவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். பேட் ஸ்மெல் வராது.
இது வந்து நீங்கள் பேக் பர்ஸ் எதுக்கு வேணாலும் இந்த டிப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற நெருப்பட்டி வந்து சில சமயம் வந்து ரொம்ப வந்து நமுத்து போன மாதிரி இருக்கும். சீக்கிரம் வந்து நெருப்பு குச்சி வந்து பத்தாது. அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் இது போல் பவுடரை வந்து அந்த உரசுற இடத்துல கொஞ்சமாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொளுத்துனீங்கன்னா நெருப்பு வந்து உடனே வந்து கொளுத்திக்கும். இது வந்து மழை காலத்தில் ரொம்பவே இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மழை காலத்தில் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நிறையவே வரும். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நீங்கள் வரப்போகிற மழை காலத்துக்கு இந்த டிப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய சாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்கள் சாக்ஸுக்கு பதிலாக மாஸ்க்கு கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக வந்து பவுடரை வந்து கொட்டிட்டு அது ரெண்டாம் மடக்கி ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வாஷிங் மிஷினில் துணியெலாம் துவைச்சி முடித்த பிறகு அதை நல்லா காய விட்டுட்டு இதை வந்து அது உள்ளார போட்டு வச்சுருங்க. இது போல் போடுறப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறப்ப அதுலேருந்து வந்து பேட் ஸ்மெல் வந்து வராது. அதுக்காகத்தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக சில பேர் வீட்டில் பெட்டுக்கு ஓரங்களில் வந்து சின்ன சின்ன எறும்புகள் வந்து இருக்கும். அப்படி உள்ளவங்க இந்த பவுடரை வந்து இந்த ஓரங்களை வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெட்ஷீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது இந்த எறும்பு வந்து வராது, எறும்பு தொல்லையும் இருக்காது. இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக இல்லைனா புது ட்ரெஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு வந்து வாங்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி புது ட்ரெஸ்ஸில் வந்து இது போல் பவுடரை வந்து தூவி விட்டுட்டு நம்ம மடித்து வச்சோம்னா நம்ம எடுத்து அடுத்த தடவை நம்ம போகிறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவராக நறுமணத்தோடு இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.